சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முத்திரையை பதிப்பதற்காக மென்மையான இருதயம் கொண்டவர்களை ஆவலாய் தேடிக் கொண்டிருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான காயங்களும் ஏமாற்றங்களும் யதார்த்தமான உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தை உங்கள் இருதயத்திற்கு கற்றுத்தருகின்றது. நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் காயங்கள் நிச்சயமாக உங்களை வடிவமைக்கும். வெள்ளியை நெருப்பு புடமிடுவது போல காயங்கள் வாழ்க்கையை சீரமைக்கும். வேறு வழியே இல்லை. ஆனால் கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் காயங்களை ஆற்றுவதோடு அல்லாமல் காயப்பட்டவர்களை உங்களை கொண்டு ஆறுதல் படுத்தவும் செய்கின்றார். எந்தவிதமான காயங்களோ நெருக்கடியோ அல்லது மனிதர்களோ ஆண்டவரை தடுத்து நிறுத்திவிட முடியாது. அவர் உங்கள் வாழ்க்கையில் திட்டமிட்டிருப்பதை அந்தகார வல்லமைகள் கூட அகற்றிவிட முடியாது. ஆனால் உங்கள் இருதயத்தை கடினமாக்கி தேவனை விட்டு விலகுவதினால் அவருக்கு எதிரான கலகம் செய்வீர்கள் என்றால் அந்த இலக்கை அடையாதபடி உங்களை தடுக்க உங்களால் மட்டுமே முடியும். உங்களுக்கு சமாதானம் இல்லை என்றால் யாரோ அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை, மாறாக நீங்களாகவே அதை இழந்துவிட்டீர்கள். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் என்று சாலமோன் ஞானி குறிப்பிட்டுள்ளார். உங்களை சோர்வுக்குள்ளாக்கும் காரியங்களையும் எதிர்மறையான கருத்துக்கள், அவமதிப்புகள் போன்றவைகளை புறம் தள்ளிவிடுங்கள். புதியவைகளை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடனும் தவறானவைகளை விட்டு விலக தீவிரத்துடனும் செயல்படுங்கள். நீங்கள் இழந்து போனவைகளையே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருப்பவைகளை நீங்கள் அடைய முடியாமல் போய்விடுமே. நீங்கள் தற்சமயம் ஒரு உறுதியற்ற நிலையில் இருப்பதினால் உங்களுக்காக ஒரு பிரத்யேகமான திட்டம் என்று ஒன்றே இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் எழும்பி பெரிய உயர்வை அடைவதற்காகவே சில வேளைகளில் தட்டி கீழே இறக்கப்படுகின்றீர்கள். சோர்ந்து போய்விடாதிருங்கள். உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளும் சர்வ வல்ல தேவனின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. நீங்கள் கேட்கும் முன்னமே உங்களுக்கு தேவையானதை தேவன் அறிந்தவராயிருக்கின்றார்.